தம்முடைய ஜனங்களுக்கு நியாயம் செய்கிற ஆண்டவராகிய இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவரின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவர்களாயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாதிருப்பாரோ. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நிச்சயமாகவே நியாயம் செய்வார். ஒருவேளை இன்னைக்கு நீதி புரட்டப்படுகிறது, நியாயம் கிடைப்பதில்லை, நாங்கள் மைனாரிட்டியாக இருக்கோம், அல்லது எங்களுக்கு பணபலம் இல்லை, எங்களுக்கு உதவி செய்வதற்கு துணை நிற்பதற்கு யாருமே இல்லை என்று சொல்லி அங்கலாய்த்து அநேகர் வேதனைப்படுகிற ஒரு காரியம் உண்டு. அதனால் போராடுவதை கூட விட்டு விடுவார்கள். நீதி நியாயம் கேட்டு எங்கு போய் நிற்க விரும்ப மாட்டார்கள். ஆனால் பாருங்கள், அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறவர்களில் ஒருவேளை முடிந்து போயிட்டு உலகம் நினைக்கலாம், அல்லது அவருடைய சுதந்திரங்களை பறித்து கொண்டவர்கள் நினைக்கலாம், அவங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனால் கர்த்தர் அதை பார்க்கிறார். வேதத்திலே நீங்கள் 1 ராஜாக்கள் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தில் 1 வாசித்து பார்த்தால், ஆகாப் ராஜா ஆண்டு கொண்டிருக்கிற காலம், அவனுடைய அரண்மனை அருகே ஒரு திராட்சை தோட்டம் இருக்கிறது. அது நாபோத் என்கிற ஒரு மனிதனுடைய திராட்சை தோட்டம். ராஜா அவன்கிட்ட போய் என் வீட்டு பக்கத்துல இருக்குப்பா, எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லுகிறான். ஆனால் அந்த மனிதனுடைய பிதாக்களின் சுதந்திரம், சந்ததி எங்களுக்கு உள்ள சுதந்திரம் மீது நாங்கள் விட்டு போட முடியாதுன்னு சொல்லுகிறான். ராஜா துக்கத்தோடு போய் தன் மனைவியிடம் சொல்லுகிறான். ஆனால் எசபேல் என்ன பண்ணுகிறாள்? பொய்யான குற்றச்சாட்டுகள் அந்த மனிதனில் வைத்து அவனை கல்லெறிந்து கொல்ல வைத்து அதை அபகரித்துக் கொள்கிறான். ஆனால் ராஜாவாயிட்டதே எல்லாவற்றிலும் அதிகாரம் படைத்தவர், கேட்க எந்த ஒரு மனிதர்களால் முடியாதே. பார்த்தவர்கள் அதை அருகிலிருந்து எல்லாவற்றையும் அறிந்தவர்கள் கூட அமைதியாகி விட்டார்கள். கர்த்தர் அதை பார்க்கிறார். ஒரு நாள் அதே ஆகாப் அவனுடைய குடும்பத்திற்கே எந்த நாபோத் பரிதாபமாய் கொல்லப்பட்டான், அதே போல அவங்களுடைய முடிவுகள் பரிதாபமாக இருக்கிறது. அநியாயம் செய்கிறவன் நிச்சயமாக, அல்லது அநியாயமான தீர்ப்புகள், அநியாயமான விதத்தில் நம்ம காரியங்களை செய்யும் பொழுது அதற்கான பலன் உண்டு. ஆனால் நீதி செய்கிற பிள்ளைகள் அல்லது உண்மையாகவே சுதந்திரத்தை வைத்திருக்கிறவர்கள் அதை பறிகொடுத்தால் திருப்பி கொடுப்பார். அதோடு மட்டுமல்ல, அல்லது அதற்கான பிரதிபலனை அவள் கொடுத்து அதற்கான காரியங்கள் கர்த்தர் நின்று வழக்காடுவதை பார்க்க முடியும். ஒரு தண்டவாளம் போய்கொண்டிருக்கிறது. குறிப்பிட்ட இடத்திலே அது 2ஆக பிரிகிற ஒரு கனெக்ஷன் வருகிறது. அதிலே கொஞ்சம் தள்ளி பார்க்கும்போது பிள்ளைகள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு தண்டவாளத்திலே ட்ரெயின் வரவே வராது. அதில் ஒரே ஒரு பிள்ளை விளையாடி ஓரமா நின்று விளையாடி கொண்டிருக்கிறது. இன்னொரு மெயின் தண்டவாளம், அதிலே 10 குழந்தைகள் விளையாடி கொண்டிருக்கிறது. தூரத்திலே ட்ரெயின் வருகிறது. அப்ப அந்த ட்ரெயின் வருகிறதை ஒருவன் பார்த்து விட்டான். என்ன செய்வது? பார்த்து விட்டால் இந்த உலகம் தான் அதை பார்த்தால் என்ன செய்யும்? உடனே அந்த தண்டவாளத்தை நேராக வந்தால் 10 குழந்தைகள் மறித்துவிடும். உடனே அவன் தண்டவாளத்தை என்ன பண்ணுகிறான்? திருப்பி அந்த இன்னொரு டிராக், எப்போ ட்ரெயின் வராத டிராக்ல ட்ரெயினை திருப்பி அந்த பாதையில் போக அனுமதிக்கிறான். ஒரு குழந்தை அதில் மறிக்கிறது. ஆனால் எல்லோரும் என்ன சொல்வார்கள்? 10 குழந்தைக்கு பதில் ஒரு குழந்தை மறிப்பது ஒன்றும் பெரிய இதிலே அந்த ஒன்று தானே மறிக்கிறது, 10 குழந்தைகளை காப்பாற்றப்படுகிறான் தான் இந்த உலகத்தில் உள்ள நீதியை பற்றி பேசுவார்கள், ஜனங்கள் பேசுவார்கள். ஆனால் உண்மை என்ன? 10 குழந்தைகள் இதிலே ட்ரெயின் வரும், இது ஆபத்து நிறைந்தது என்று அறிந்தும் அதை செய்கிறார்கள். ஆனால் பாருங்கள், இங்கு ஒரு குழந்தை அதை தவறே செய்யாமல் ட்ரெயின் வராத தண்டவாளத்தின் சைட்ல பார்த்து விளையாடி கொண்டிருக்கிறது. பரிதாபமா என்று வாழ்க்கை தான் முடிகிறது. இங்கு உலகமும் அப்படித்தான் இருக்கிறது. கூட்டமாய் தவறு செய்கிறவர்கள் தண்டிக்கப்படுவதில்லை. ஆனால் தனி மனிதனாய் அல்லது சிறு கூட்டமாய் மைனாரிட்டி சொல்ல சிறு காரியங்கள் போது தண்டிக்கப்படுகிறார்கள். உலகத்தின் நீதி நியாயங்கள் அப்படித்தான் இருக்கும். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படி அல்ல. கடினமாய் அல்லது கஷ்டப்படுகிற தனிநபராக இருந்தாலும் அவருடைய கண்கள் அதை பார்க்கிறது. உண்மை அவர் அறிந்திருக்கிறவர், உண்மையுள்ளவர். அவர் நீதி நியாயங்களை செய்வார். அவர் ஒருபோதும் மாற மாட்டார். ஒருவேளை உங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கலாம், உங்களுடைய ஆசீர்வாதங்கள் கையை விட்டு பறிக்கப்பட்டிருக்கலாம், உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கலாம். எங்களுக்காக யாருமே பரிந்து பேசலன்னு சொல்றீங்களா? அந்த உன்னதமான தேவனை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுங்கள். வசனம் அதுதானே சொல்கிறது. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்கள் அவள் விஷயத்துல கர்த்தர் அதை கவனமாய் கேட்டு நிச்சயமாக நல்ல முடிவை கொடுப்பாராம். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தகப்பனே, நீங்கள் விண்ணப்பத்தை கேட்கிறவரா இருக்கிறீரப்பா. அநேக நேரத்தில் அநேக விதத்திலே பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை பார்க்க முடிகிறது. ஏதாவது ஒரு விதத்துல ஒரு கஷ்டம், ஏதாவது ஒரு விதத்துல வர வேண்டிய காரியம் தடைப்பட்டு விடுகிறது. விரோதமாய் மனிதர்கள் எழுந்து கிரிகளை நடப்பிக்கிறார்கள். அல்லது எங்களுக்கு கேட்பதற்கு, எங்களுக்காக யுத்தம் பண்ணுவதற்கு, வழக்காடுவதற்கு யாருமே இல்லை அங்கலாய்க்கிற பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்க நேர்ந்தால் இந்த நாளில் அந்த பிள்ளைகளுக்காக நீர் எழுந்தருளுவீராக, வழக்காடுவீராக, யுத்தம் பண்ணுவீராக, ஜெயத்தை பெற்றுக் கொடுப்பீராக. செய்வதற்காய் ஸ்தோத்திரம். நீ நீதி செய்கிற தேவன், நீதியுள்ள தேவன் என்பதை நீ காண்பிப்பதற்காய் ஸ்தோத்திரம்.
மகிமைப்படும். துதிகனமே மேலாமுக்கு செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் நீதி செய்யாமல் இருக்க மாட்டார். நிச்சயமாகவே நீதி நியாயங்களை செய்து தமது வல்லமையை வெளிப்படுத்தி தம்முடைய பிள்ளைகளுக்குரியதை பெற்றுக் கொடுப்பார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.